எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ராஜயோகத்தை பரமாத்மா மட்டும் தான் சொல்லி தருகிறாரா? ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ராஜயோகம் பரமாத்மா தான் சொல்லி தராருன்னு. ஆனா பக்தியிலும் நிறைய பேர் ராஜயோகம் சொல்லி தராங்களே, அப்ப பரமாத்மா மட்டும்தான் சொல்லி தராரு அப்படின்னு சொல்றது எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அடுத்த கேள்வி, ராஜயோகத்துல தான் நம்ம ஆத்மாவோட நாலேஜ் சொல்லி தரோம். அவர் என்ன சொல்றாரு, பக்தியில கூட சில பேர் ஆத்மா பத்தி புரிஞ்சு ஆத்மா பத்தி கிளாஸ் எடுக்கிறாங்க. இது பரமாத்மா மட்டும் சொல்லல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய கேள்விக்கு தான் விடை சொல்ல ட்ரை பண்றோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வரும். ராஜயோகத்துல பரமாத்மா நமக்கு சொல்லித்தரார், நம்மளாம் ஆத்மா, அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை கேட்டிருக்கோம்னு. நம்மள ஒரு ஒளிப்புள்ளி பூர்வத்தின் மத்தியிலேருந்து அவங்களுக்கு கிடைச்ச உடலை கேட்டிருக்கோம். இந்த இன்னைக்கு பூமியில் 800 கோடி பேர் இருக்கோம்னா எல்லாருமே சகோதரர்கள், ஆண் பெண்ணு பார்த்தா சகோதர சகோதரி. நமக்கு அப்பா இருக்கிறார், அவர் பேர் ஆத்மாவின் தந்தை, அவர் பேர் பரமாத்மா, அவர் சாந்தி தமத்தில் இருக்கார். இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. பரமாத்மா இதுக்கு ஏன் ராஜயோகம் அப்படின்னு பேர் வச்சாருன்னா, இந்த ராஜயோகத்தை யார் இங்க பிராக்டிஸ் பண்றாங்களோ சங்கமத்துல, அவர் சொன்ன ஸ்ரீமத்தை அவ்வளோ பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றாங்களோ, யார் அமிர்த வெள்ளி எழுந்த இறைவனை நினைவு பண்றாங்களோ, வாணியை படிச்சிடறாங்களோ, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றாங்களோ, சேவை பண்றாங்களோ, இந்த 4 விஷயத்தையும் அவங்க சரீரம் விடுற வரைக்கும் பண்றாங்களோ, 9 லட்சத்திலையும் வரலாம், சத்தியகத்திலையும் திரேதம் உண்மையிலும் உண்மையான ராஜா ஆகலாம். பேரளவுக்கு இல்லை. இங்க வந்து டெமோக்ரஸி நடக்குது, இல்லாட்டி என்ன சொல்றது, கேபிட்டலிஸ்ட், இந்த கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி சித்தாந்தங்கள்ல பூமியில ராஜ்யங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பூமியில உண்மையிலேயே ராஜாக்கள் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த இடத்துல கிடைக்கும். நீங்களும் நானும் உண்மையாவே ராஜா ஆகலாம், அந்த மாதிரி முயற்சி பண்ணா. ஸோ இந்த ராஜ யோகம், இந்த யோகம்னா கனெக்ஷன் அர்த்தம். நமக்கும் இறைவனுக்குள்ள கனெக்ஷன் இருந்ததுன்னா, அவர் சொல்றபடியே நம்ம நடந்துக்கிட்டோம்னா உண்மையில் உண்மையான ராஜாவா ஆக முடியும். இதுதான் ராஜயோகத்தோட டெஃபினேஷன். அதே மாதிரி வெறும் பணக்காரர்கள் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் உலகத்துல இருக்கு, இங்க இன்னைக்கும் இருக்கு. ஆனா எந்த யூனிவர்சிட்டியில் நீங்க படிச்சாலும் நீங்க ராஜாவாவோ இல்லை அந்த மாதிரி ஆகவே முடியாது. அந்த மாதிரி யூனிவர்சிட்டியே கிடையாது எங்கேயுமே உலகத்துல. ஆனா பரமாத்மா சொல்லி கொடுக்குற இந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னா நீங்க உண்மையிலும் உண்மையான ராஜாவா ஆக முடியும். இதுதான் பரமாத்மா ராஜயோகத்துக்கு கொடுக்குற டெஃபினேஷன். ஓகே, இப்ப பக்தியில இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் பண்ணி பாருங்களேன், ராஜயோகம், அதுக்கான புக்ஸ் அபவுட் ராஜயோகா அப்படின்னு சர்ச் பண்ணுங்களேன். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புக்கோட பேர் என்னவா இருக்கும்னா, சுவாமி விவேகானந்தர் ராஜயோகத்தை பத்தி சொன்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்கு கிடைக்கும். அது இல்லாம பக்தியில இருக்க பெரியவங்க வந்து ராஜயோகத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் ஒரு புக்கு பிரம்மகுமாரிகள் ராஜயோகத்தை பத்தி எழுதிட்டாங்க அப்படின்னு ஒரு புக்கு கிடைச்சது கிடையாது. அப்பதான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ ரியலாவே பிரம்மகுமாரி தான் சொல்லி தருதா? ஐ மீன் ராஜயோகம் பரமாத்மா தான் வந்து சொல்லி தராரு, அந்த இயக்கத்தோட பேர் தான் பிரம்மகுமாரி. அப்போ ராஜயோகம்னு தேடினா பிரம்மகுமாரி ஒரு 4 புக்காவது வரணும், அது வரதே கிடையாது. பொதுமக்கள் எழுதினது, அதாவது பக்தியில இருக்கவங்க எழுதினது தான் வருது. அப்ப பக்தியில எழுதினவங்களா போய் சொல்றாங்களா? அப்போ அதுக்கு என்ன விளக்கம்? இப்போ சுவாமி விவேகானந்த மாதிரி ஒரு பெரியவங்க வந்து சும்மா வாய்ஸ் அவட அழுகதை எடுத்து விட்டாங்களா? இல்ல, அதுவும் ராஜயோகம் தான். அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா மட்டும் போதும். இதே பரமாத்மாவும் ராஜயோகத்துல விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, ஒவ்வொருத்தரும் சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும்ன்றார். அப்படின்னா என்னென்ன, ஒரு ஆத்மா, நம்ம தான் ஆத்மா. இந்த ஆத்மாக்குள்ள 3 விஷயம் இருக்கு, மனசு, புத்தி, சன்ஸ்காரம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய மனம், புத்தி, சன்ஸ்கார ஆளணும் அப்படின்றார். அதே மாதிரி இந்த ஆத்மா இந்த சரீரத்தை நடிக்குதா, இந்த கண்ணு, மூக்கு, வாய், காது, ஸ்கின்னு சொல்ற அந்த பஞ்ச இது இருக்கு இல்லையா, 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, இதையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். எது? ஆத்மா கண்ட்ரோல் பண்ணும். அதாவது நான் எதை பார்க்கணும் அப்படின்றது ஏன் ஆத்மா தான் டிசைட் பண்ணும், நான் எதை கேட்கணும் அப்படின்றது ஆத்மா. இப்படி யாருக்கு இந்த மனம், புத்தி, சன்ஸ்கார் கண்ட்ரோல்ல இருக்கு, 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கோ, இவங்க சுய ராஜ்ய அதிகாரி, தன்னை ஆளக்கூடிய ராஜா அப்படின்னு அர்த்தம். சோ யார் ஒருத்தர் சென்ஸ் ஆர்கனை கண்ட்ரோல் பண்ண அவனே தனக்கு ராஜா, இதுதான் அர்த்தம். இதுதான் ராஜயோகம் அவங்க சொல்றது பக்தியில. புரியுதுங்களா? இப்ப நமக்கு பாருங்களேன், என்ன சொல்றோம், பாக்குறதெல்லாம் சாப்பிட தோணுதுங்க, என் நாக்கு மேல எனக்கு கண்ட்ரோல் இல்லைங்க சொல்றோமா இல்லையா? சுகர் பேஷண்டோட ப்ராப்ளம் என்ன? எனக்கு ஒரு பிரதர் நல்லா தெரியும், ரொம்ப சீனியரான பிரதர் நாலேஜ்ல. அவர் எனக்கு சுகருக்காக கேட்கும்போது அவர் கேட்பார், நீங்க என்ன சாப்பிட்றீங்க, உங்க மெனு உங்களால் கிளியரா சொல்ல முடியுமான்னு கேட்டார். நான் வந்து ரொம்ப சிம்பிளா காலம்பரம் 4 சப்பாத்தி,
மதியானம் சாதம், சாயந்தரம் நைட்டுக்கு வந்து 4 சப்பாத்தி அப்படின்னு. ரொம்ப ப்ராக்டிக்கல் என்ன கேட்டா தெரியுமா? பாக்கி அப்படின்னாரு. பாக்கினா என்ன அப்படின்னு கேட்டேன். இந்த டீ டைம் அப்போ என்ன சாப்பிடுவீங்க? டீ டீ மட்டும்தானா? சில டைம் 2 பிஸ்கெட்டு, சாயந்தரம் டீ டைம் கூட வேற ஏதாவது என்ன ஸ்நாக்கு அப்படி. அப்போ இந்த சைடில் போறது இல்லை, கணக்கு இல்லாமல் உள்ள போறதை பற்றி நம்ம வாய் திறக்கவே மாட்டோம். அப்போ நம்மகிட்ட ஒழுக்கம் இல்லைன்னு தானே அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, இப்போ சப்ஜெக்ட் வரும். அப்போ பக்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுய ராஜ்ய அதிகாரி, தன்னை ராஜாவை ஆக்குற அந்த குணத்தை கொடுக்கக்கூடிய யோகம் வந்து ராஜயோகம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சத்தியகுதில ராஜாவை, திரேதாயுகத்துல ராஜாவை அதுக்காக க்ளோஸ் நடத்தல. உங்க உடலை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்ற அளவுக்கு உங்களை தயார்படுத்தி நடத்தக்கூடிய யோகம் நாங்கள் சொல்லி தரோன்றது அவங்களோட ஐடியா. அதுக்கும் அவங்க வச்சிருக்க பேரு ராஜயோகம் தான். புரியுதுங்களா? அப்போ உடனே பாபா தான் ராஜயோகம் சொல்லி தராருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ வெளியில ஆளுங்களே ராஜயோகம் சொல்லி தராரு கிடையாது. பரமாத்மா சொல்லி கொடுக்குற ராஜயோகம் பரமாத்மா மட்டும்தான் சொல்லி தராரு. உண்மையிலும் உண்மையா ராஜாவை ஆக்குறது இறைவன் மட்டும்தான். இவங்க வந்து தன் உடலை ராஜ்யமாக, அதுவும் பரமாத்மா சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு இப்ப சங்கமத்துல என்ன சொல்லி கொடுக்குறாரு? பிராக்டிஸ் எடுக்கிறாரு. நீங்க சுயராஜ்ய அதிகாரியா இருங்க, உங்க லைஃபை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்கன்னு பரமாத்மா சொல்றாரு. பரமாத்மா அந்த ராஜயோகத்தையும் கவர் பண்ணிடுறாரு, பக்தியில் இருக்கிற ராஜயோகத்தையும் கவர் பண்ணிடுறாரு. அவங்க அந்த வெறும் ராஜயோகத்தை தான் கண்ட்ரோல் பண்றாங்க. உடலை பக்காவா வச்சுக்கிறத பத்தி தான் பேசுறாங்க. இந்த கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ரெண்டாவது இந்த விஷயத்துக்கு வரும். ஆத்ம நாலேஜ் அப்படின்னு என்ன? நம்மெல்லாம் ஒரு உயிர், சோல், ஆத்மா அப்படின்றது பரமாத்மா மட்டும்தான் சொல்றாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பக்தியில பாருங்க, கிறிஸ்டின்ஸ் என்ன சொல்றாங்க? யாரா சரீரம் விட்டா என்ன சொல்றாங்க? லெட் தி சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப அவங்க அந்த சோல்ன்ற வார்த்தை பயன்படுத்துறாங்களா இல்லையா? நீங்க பக்தியில படிக்கிற பகவத்கீதையிலையும் இருக்கும், ஆத்மா பல பிரிவுகளில் வந்து போகிறது, பொருள் உடல்களை எடுக்கிறது. அப்ப ஆத்மான்ற ரெஃபரன்ஸ் பக்தியிலும் இருக்கு, வேத வியாசர் எழுதின பகவத்கீதையிலும் இருக்கு. அப்ப பரமாத்மா தான் ஆத்ம நாலேஜ் மட்டும் கொடுக்குறாரு. என்னன்னா இவங்க மேலோட்டமா அதை டச் பண்ணிருப்பாங்க, டீப்பா டச் பண்றது பரமாத்மா மட்டும்தான். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கேட்டவர் நான் ஒரு சத்சங் போறேன், அவங்க பியூர்லி நம்ம ராஜயோகத்துல எப்படி மெடிடேஷன் பண்றோம் அதே தான் அவங்களும் சொல்லித்தராங்க, ஆனா ஆத்மான்ற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை, ஆனா அது கிட்டத்தட்ட அதுதான் சேம் தான் அப்படின்னு. இது என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன். இது என்ன நடக்குதுன்னா, ஒரு ராஜயோகியா இருப்பாரு, பக்காவா பாபா கிட்டே கிளாஸ் கத்துருப்பாரு. அவரு கிளாஸ் எல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா, அவருக்கு இங்க வந்து கிளாஸ் எடுக்கிறது வாய்ப்பு கொடுக்காம இருப்பாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கும். இவருக்கு இந்த நாலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கும். ரைட்டு, நம்ம வந்து தனியா ஒரு ட்ராக் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து எதெல்லாம் இங்க சொன்னா இது பிரம்மகுமாரி நாலேஜ் இங்க பரப்புறோம்னு தெரியுதோ அதெல்லாம் கட் பண்ணிக்க வேண்டியது. ஆனா இதே சாராம்சத்தை பயன்படுத்தி அங்க சொல்ல வேண்டியது. அவர் ஒரு புது ட்ராக் ஆரம்பிக்க வேண்டியது. இப்படி பண்றாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஸ்ரீலங்கால நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒரு கோயில்ல ஒரு அர்ச்சகர்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஒருத்தர் போறாரு, இந்தியால இருந்து ஒருத்தர் போறாரு, நார்த் இந்தியால இருந்து போறாரு. அவரு கோயில்ல அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகன்லாம் சொல்றோம்ல, அது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமே துவயா ஹிந்து பூமே சுகம் வர்த்திதோகம். இது வந்து ஆர்எஸ்எஸோட ஒரு பாட்டு, ஒரு 15 நிமிஷம் வரக்கூடிய ஒரு பாட்டு. இதுல வந்து பாரதத்துக்காக உழைத்த மகான்கள் வந்து பேசப்பட்டிருப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஆளுங்களை பத்தி பேசியிருப்பாங்க. அது வந்து மனப்பாடமா படிக்கணும். நாங்கள் அன்னைக்கிட்ட படிக்கும்போது படிச்சிருக்கோம். இந்த கோயில் கேட்கும்போது ரியலாகவே இறைவனுக்காக பாடுற பாட்டு, எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது இல்லை, கேட்குறவங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். இப்போ நான் சொன்ன 2 லைன் கூட உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனால் இது ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்லோகன் வச்சுக்கோங்களேன், ஒரு 15 நிமிஷம் வரக்கூடிய ஒரு ஸ்லோகன் வச்சுக்கோங்க. அதை தான் இவர் போய் இங்கேருந்து கற்றுக்கின்னு போய் அந்த ஊரில் போய் தொழிலாக சம்பாதிச்சுன்னுங்கிறார், ஒரு வயிற்று பிழைப்புக்காக. இப்போ அந்த ஊரில் போய் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் போய் அந்த கோயிலை பற்றி கேட்கும்போது எங்கேயோ கேட்டிருக்கோமே நினச்சிட்டு முடிஞ்ச உடனே இது ஆர்எஸ்எஸோட பாட்டெலாம் பாடுறேன்னா, ஐயோ வெளியே சொல்லிடாதீங்க, இதுதான் பழப்பு ஓட்டுன்னு இருக்கேன்றது. இப்படி ராஜயோகத்திலேருந்து கற்றுக்க வேண்டியது, ராஜயோக நாலேஜை கற்றுக்க வேண்டியது
இங்க அவருக்கு பொழப்பு நடத்த முடியல, இங்க வந்து கிளாஸ் எடுக்க விட மாட்டாங்கன்னா உடனே வெளியே போய் கொஞ்சம் ரீமாடிஃபை எல்லாம் பண்ணி வெளியே அது பிசினஸா பண்றான். புரியுதுங்களா? பரமாத்மா மட்டும்தான் ஆத்மா நாலேஜ் தராரு. ஆத்மாக்குள்ள மனசு, புத்தி, சன்ஸ்கார் இருக்குன்றது பரமாத்மா மட்டும்தான் சொல்றாரு. இதை வெளியில் இருக்கவங்க காப்பி வச்சு அவன் வேற ஏதாவது கதை சொல்லலாம். புரியுதுங்களா? அது உடனே எல்லா இடத்துலும் ராஜயோகமும் பரமாத்மா சொன்ன அந்த ஆத்மா நாலேஜே வெளியாளுகளும் சொல்லி தராங்கன்னு சொல்றது சுத்த போய். ஏன் சுத்த போயின்னு சொல்றேன்னா, பரமாத்மா 1936 தான் இந்த ராஜயோகம் ஆரம்பிக்கிறார். ஓகேவா? என்னைக்கு இருந்திருக்கணும் நீங்களாம் ஒரு ஆத்மா, அதுக்குள்ள மனம், புத்தி, சன்ஸ்கார் இருக்குன்னு சொல்லிட்டு எப்ப சொல்லியிருக்கணும்? 1800 சொல்லிருக்கணும், 1700 சொல்லிருக்கணும். ஒரு டாக்குமெண்ட் நம்மகிட்ட இருந்திருக்கணும். எப்போ? இப்போ உருவாக்கக்கூடிய யாராவது முன்னாடியே உருவாக்கி இருக்கணும். கல்வெட்டுல அதுல இதுலன்னு சொல்லி இதே நாலேஜ் யாராவது சொன்னாங்கன்னா பரமாத்மா அதை பார்த்து காப்பீடு சொன்னான்னு சொல்லலாம். பரமாத்மாவுக்கு உங்ககிட்ட எங்கிட்ட காப்பீடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு ஞான கடல். புரியுதுங்களா? ஸோ அவர் கேட்ட 2 கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ராஜயோகம் நம்ம மட்டும் சொல்லித்தரல, வெளியாளுங்களும் சொல்லி தராங்கன்னா நம்ம ராஜயோகம் உண்மையான ராஜா ஆக்குறதுக்காக இவங்க சொல்லி கொடுக்குறது உடலை ஆத்மா சொல்றபடி கேட்க வைக்கிறதுக்கு இல்லையா, தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிற அந்த ராஜா, சுய ராஜ்ய அதிகாரி, அதுக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க பக்தியில. அது மாதிரி ஆத்ம நாலேஜை வந்து பரமாத்மா தான் உண்மையான ஆத்ம நாலேஜை சொல்லி தர்றாரு. இவங்க வந்து இங்க இந்த காப்பி அடிஷன் போய் அங்க சொல்றாங்க, இல்ல அவங்க எப்படி எப்படிலாம் உள்வாங்கி இருக்காங்களோ அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு புரிதலோட அவங்க சொல்லிட்டு போறாங்க. இதுதான் அதோடைய விளக்கம். ஓகே, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். இப்போ வீடியோ பார்க்குற நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட வேண்டியது என்னன்னா, நீங்க இதை பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த தாட்லாம் வந்து போயிருக்கலாம், இதுக்கு உங்க ஆன்சரும் இருக்கலாம். நான் டிஸ்கஸ் பண்ணல, இதுவும் சொல்லி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிற பாயிண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.